இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி ஒரு லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. ஒன்று வந்து இந்த சார்ஜிங் மாடியூலு. ஸோ இதோட நம்பர் வந்து நான் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டர் ஒன்று தேவை, லித்தியம் அயன் பேட்ரி ஹோல்டர் இது. ஸோ இந்த ரெண்டு பொருள் தான் தேவை. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்டரில் வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன், அப்புறம் மைனஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடு வந்து ஒட்டிக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மைனஸில் இருக்க பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த சார்ஜிங் மாடியூலில் இருக்க பி மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து நேராக சார்ஜிங் மாடியூலில் இருக்க பி ப்ளஸ் லைனில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சார்ஜிங் மாடியூலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம மொபைல் அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்டு ப்ளஸ்ஸு கீழே அவுட்டு மைனஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர லைனை வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக. இதை வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இது வழியாக அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த இடத்துல பி மைனஸு பி ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் பேட்டரி லைன் கொடுக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல வந்து பேட்டரி லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த சார்ஜிங் மாடியூலில் இருக்கும். நான் வந்து இதுக்கெல்லாம் லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளோட இந்த சார்ஜிங் மாடியூல் வந்து ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைல் அடாப்டர் எடுத்துக்கிறேன். இந்த கேபிள் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். இதை வந்து நான் ஆல்ரெடி ப்ளக் பாயிண்டில் சொருகி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்மளோட சார்ஜிங் மாடியூலில் சொருகிக்கிறேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ப்ளூ கலர் லைட் எரியுது. ஏன் ப்ளூ கலர் லைட் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேட்டரி இதில் போடவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்போ பேட்டரி இதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் பேட்டரி போட்டோடனே ரெட் கலர் லைட் எரியுது. ரெட் கலர் லைட் எரிஞ்சால் நமக்கு சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இது சார்ஜ் ஏறி முடிச்சிருச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அதை வச்சு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.